எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. திடீர்னு எனக்கு உற்சாகம் வந்துருச்சு. ஒரு பாலைவனத்துக்குள்ள திடீர்னு ஒரு கவர்ச்சி நடனம் ஆடின மாதிரி ஒரு செய்தியை பார்த்தா மனசுக்கு ரொம்பவுமே இன்பமாக இருந்தது. அதாவது இன்னைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க்னுடைய ரிசல்ட், அவன் என்ன வேணாலும் ரிசல்ட் கொடுத்துட்டு போகிறான். பட் மார்க்கெட்டில் அனலிஸ்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுச்சா, அதை தாண்டுச்சா அப்படின்றதான் சில நேரங்களில் கேள்வியாக கேட்பாங்க. அந்த வகையில் ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் அவன் எப்படி கொடுத்தாலும் சரி அது அமோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி மார்க்கெட் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் கம்பெனியை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் அவனும் ஒரு மிகப்பெரிய வெயிட்டேஜான ஆள் தான். அவன் ஒரு 1% ஏறினாலும் அதனுடைய வேல்யூவேஷனை பொறுத்து கிட்டத்தட்ட 10-15 பாயிண்ட் கூட மார்க்கெட்டை ஏற்றக்கூடிய வலிமை, அதாவது தாங்கி பிடிச்சி நிறுத்தக்கூடிய வலிமைன்றது இருக்குது. நேற்று கூட பாருங்க, அவன் தான் உருப்படியாக 12 பாயிண்ட் மார்க்கெட் ஏற்றி விட்டான். 113 பாயிண்ட் நேற்று மார்க்கெட் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட 0.05% 12 பாயிண்ட் நம்மளுடைய மார்க்கெட்டை ஏற்றி விட்டுருக்கான். இந்த சூழ்நிலையில் ஐசிஐசிஐ பேங்க்கும் அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா 13,847 கோடி. நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பெருசாக டாப்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய வேல்யூ எவ்வளவு, ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடும் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 18,340 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய ரிசல்ட்டை நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தோஷம் தரும் செய்தியாக இந்த ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய ரிசல்ட் வந்திருக்கு. என்ன புண்ணியம், இன்னைக்குன்னு பார்த்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி இன்னைக்கு குப்புறப்படுத்திட்டாங்க எல்லாரும். எது எப்படியோ உருப்படியாக ஒரு நல்ல செய்தி திடீர்னு வந்த செய்தி என்னன்னா, இந்த ஐசிஐசிஐ பேங்க்கினுடைய Q3 ரிசல்ட் தான். நண்பர்களே, இந்த நேரத்தில் லட்டில் வச்சேன்னு நினச்சியா, இல்லை நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி பொதுவாக ஷேர் மார்க்கெட்டினுடைய தூண்களாக பார்க்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகள், டெபாசிட்ரிகள் மற்றும் புரோக்கர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த எக்ஸ்சேஞ்ச் மற்றும் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் மற்றும் டிமேட் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். அப்படிதான். அந்த வகையில் சமீபத்தில் எம்சிஎக்ஸுமே நல்ல ஒரு அருமையான லாபம் கொடுத்தா அவங்களுடைய முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை மாத்திரம் அப்படின்னு சொல்ல நியூஸ் வந்தோடனேயுமே அவன் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்தான். அதே மாதிரி பிஎஸ்சி வந்து டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் அவங்களுக்கு ப்ராஃபிட் நல்ல அருமையாக வரப்போகுது அப்படின்னு சொன்னோடனே அவனும் மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்து இப்போ கூட உச்சத்தில் தான் இருக்கான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல் தான். எல்லாருக்குமே மனசுக்குள்ளே என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னா, இந்தியாவில் வந்து தொடர்ந்து அக்கௌண்ட்டுகள் அதிகமாக ஓப்பன் ஆகிட்டே இருக்காங்க, அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை செல் பண்ணும் பொழுதும் அந்த டெபாசிட்டரி டிமேட் அக்கௌண்ட்லேருந்து செல் பண்ணும் பொழுது இந்த சிடிஎஸ்எல் சார்ஜ் போட்டுட்ருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் மேலே தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேர்னுடைய ப்ரைஸ் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே வந்தான். 800 ரூபாயிலிருந்து 2000 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ 1500 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி வந்து லேசாக இடி கொடுக்கக்கூடிய செய்தியாக, அந்த சிடிஎஸ்எல்னுடைய சேல்ஸே கம்மியாக இருக்குது இந்த குவார்ட்டரில் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. நம்ம எல்லார் மனசில் எப்படி இருக்குது, தொடர்ந்து ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய அக்கௌண்ட்டுகள் அதிகமாகிட்டு இருக்கு, டிரான்சாக்ஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. டெரிவேட்டிவ்ஸில் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா செபி சில நடவடிக்கைகள் எடுத்ததுனால அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் பிஎஸ்சி நல்லா ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கான், டெரிவேட்டிவ்ஸ் வால்யூம் கட்டுப்படுத்தப்பட்டாலும். ஆனால் இந்த சிடிஎஸ்எல் ஆல்ரெடி கொஞ்சம் இறங்கிட்டான். இப்போ போய் எடுத்து பார்த்தா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் சேல்ஸும் கம்மியாக இருக்குது, அவனுடைய ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. இது எப்படி அப்படின்னே ஒன்றும் புரியல. நான் சிடிஎஸ்எல்னுடைய ரிப்போர்ட்ஸில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, அக்கௌண்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் டு ரெஜிஸ்டர் 15 கோடி பக்கத்தில் இப்போ டிமேட் அக்கௌண்ட் எல்லாம் வந்துருச்சு. ஃபைன். பட் எப்படி சேல்ஸ் கம்மியாச்சு, இவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கம்மியாச்சு அப்படின்றது ஒரு புரியாத புதிராக உள்ளது. ஸோ டிமேட் செட்டில்மெண்ட் சார்ஜஸ்க்கு ₹1 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அல்லது ₹2 இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற செய்திகள் ஏதாவது வந்ததுன்னா தான் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படி பிஎஸ்சி நல்லா மேல் நோக்கி ஏறினானோ அதே மாதிரி இவனை ஏற்றி விடுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதோ ஒரு வேகத்தில் மட்டும் மொத்த முதலீடும் கொண்டே ஒரே இடத்துல போட்டுறக்கூடாது. நம்மளுக்கு நல்லா தெரியுது, மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷனல், இப்போ வாரன் பஃபட் எல்லாம் வந்து என்னதான் அவர் வெளியே பேசிக்கிட்டாலும் அவருடைய போர்ட்ஃபோலியோ என்பது கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ தான். பெருசாக அவர் அதிகமான நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் வைக்கல, குறிப்பிட்ட பல பங்குகளில் தான் அதிகமான பணம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காரு. ஸோ நம்ம இதுலேயும் நிறைய பேர் வந்து
ஒரு கான்சன்ட்ரேட்டட் ஸ்டாக் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி 50ன்றது டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ். அதில் கொண்டே நம்ம 10-15 லட்ச ரூபா போட்டாலும் என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் நம்ம பிரித்து போட்டு வாங்கின மாதிரி தான் கணக்கு. ஸோ அதெல்லாம் கூட ஒரு டைவர்சிஃபைடு தான். ஆனால் ஒரு நண்பர் வந்து இந்த வாரி எனர்ஜியில் கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நேரம் ட்ரம்ப்னு ஒருத்த வந்து அந்த கிரீன் எனர்ஜி கான்செப்ட்லாம் போட்டு கொள்றான். அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ அவன் ஒரு கான்செப்டில் வாங்கியிருப்பார். ஆனால் இப்போ அந்த கான்செப்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி வரும் பொழுது இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோலாம் ரொம்பவுமே ரிஸ்க்குள்ளாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் இந்த மாதிரி 10 லட்சத்தை டச் பண்ணிட்டோம்னாவே அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ஜிங் என்பது பெரும்பாலும் பண்ணிக்கணும். அது வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் பெருசாக பொசிஷன் எடுக்க போகிறோம்னா அப்போ அதெல்லாம் எஃப்என்டோவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அதில் வந்து ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு புட் ஆப்ஷனுக்கு இது வாங்கி ஒரு மாதிரி லாஸை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி செய்ய முடியுமா அப்படின்லாம் பார்க்கலாம். நம்ம நண்பர் சொல்கிறாப்புல, தியாகு எப்படியாச்சும் பேசி நிஃப்டி ஒரு 20,000 கொண்டு வந்துருங்க, அப்புறம் ஏற்றிக்கலாம் அப்படின்றாரு. நானும் அதுதான் கான்செப்டில் இருக்கேன். ஏங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிஃப்டி ஏதாவது ஒரு சமயத்தில் யூடர்ன் போடத்தான் போகிறான். போட்டு பழைய 26,000 அல்லது ஏதாவது ஒரு 30,000 அவனுடைய வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் போகத்தான் போகிறான். ஸோ அப்போ கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஏறினா என்ன, அல்லது நம்ம இங்கே வாங்கி வச்சிருக்கிறது அவன் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் ஏறினா என்ன, அல்லது இங்கிருந்தே ஏறினா என்ன. ஸோ கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் கண்டிப்பாக மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். அது நம்ம நல்ல நேரம் நல்லா இருந்ததுன்னா இந்த வருஷமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திடீர்னு 2030 இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு பாதி தகுதி வந்துடும், அல்லது 2037 நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபுல்லி டெவலப்டு நேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு குறுகிய கால அளவில் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு பயம் என்பது வந்தாலும் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற கருத்து தான் எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் கண்டிப்பாக அதை எப்படியாவது பேசி ஒரு 20,000 கொண்டு வந்து விட்டாக்க நல்லா தான் இருக்கும். பட் நம்ம பேச்சுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆவானா அப்படின்றது தெரில. மேபி நான் ஒரு கால் ஆப்ஷனை வாங்கினா வேணா என் ராசிக்கு மார்க்கெட் மேபி தொப்புன்னு விழுந்துடலாம். நண்பர்களே, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, அதாவது நல்ல லோ ரேட்டில் கிடைக்குது, பார்கெயின் ஹண்டிங் மாதிரி பண்ணுறாரு. அதாவது அவர்கிட்ட பணம் இருக்குது, அதை போய் ஏதாவது ஒன்று பார்கெயின் ஹண்டிங் கான்செப்ட், பை அண்ட் டிப்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் அவர் மைண்டில் இருக்கும் போல். இந்த மாதிரி சமயத்தில் வாட்ச் லிஸ்ட் ஏதாவது இருக்கா, ஒரு 30 to 50% பக்கம் இறங்கின நல்ல கம்பெனிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது பொதுவாக நல்ல கம்பெனிஸ்னால் எப்படி இருக்கணும்னா அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸாக இருக்கணும். ப்ளூ சிப் கம்பெனிஸ்னால் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவன் ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ அந்த வகையில் இப்போ ஒரு 7 ஷேர் ஒரு எக்ஸாம்பிளாக அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர், இவனுடைய சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், 100 கோடியில் ஆரம்பித்து 2021 இப்போல்லாம் வந்து 440 கோடி அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அது வந்து அதனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தை வந்து ஒரு மாதிரி தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கா இந்த ஏபிபி. ஆனால் சமீபத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன்லாம் நல்ல ஒரு ஹை ரேட், ஆல்மோஸ்ட் 920 ரூபா இருந்தவன் இப்போ 6,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு எந்த ஒரு சூழ்நிலையிலும், எப்பா உன்னுடைய பிஸ்னஸை அப்படியே அடித்து தூக்குறாங்களேப்பா, பாதிக்கு மேலே தூக்கிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்துட்டு இருக்கீல. அப்போது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாதியாக வேணால் குறைஞ்சிருக்கு. முதல்ல 600 கோடியில் ஆரம்பித்து கொடிகட்டி பறந்தான் 1200 அப்படின்ற மாதிரி அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகி போய்கிட்டு இருந்தது குவார்ட்டர். கடைசியில் பார்த்தா இப்போ இவங்களுக்கு போட்டிகள் வந்தாலுமே இவன் இன்னும் ரோட்டுக்கு வரல. ரோட்டுக்கா இன்னும் 4 இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய காம்படிஷன் வந்தாலும் தற்சமயத்துக்கு இதனுடைய ப்ராஃபிட் அப்படின்றது இன்னும் நஷ்டத்துக்கு போகல. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற கம்பெனி ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக முதல்ல 1000 கோடியில் ஆரம்பித்து இன்னுமே அவனுடைய ப்ராஃபிட் என்பது நிலையாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஷேரும் அவனும் வந்து பெரிய லெவலில் சரிஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 334 ரூபா இருந்தவன்லாம் இப்போ 270 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் போயிட்டு இருக்கான். பட் இவனுடைய லாபம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இவனும் ஒரு ரொம்பவுமே கஷ்டமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலையும் இவனுடைய லாபம் என்பது இப்போ வரைக்கும் நஷ்டத்துக்கு போகல. இவனுடைய P&L ஸ்டேட்மெண்ட் என்பது லாபத்திலேயே தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருக்குது. பட் தற்சமயத்துக்கு
இவனு எல்லாருமே ஒரு 20 to 30% மேலே இறங்கி தான் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், ப்ரைஸ் லெவலில் தான் இவனுங்க இறங்கியிருக்காங்க. பட் இன்னுமே பிஇ ரேஷியோலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இண்டஸ்ட்ரி பிஇ பக்கத்தில் தான் அவனுங்கெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட் ப்ரீமியத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த ப்ரீமியத்துக்கு தான் இப்போ நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எனிவே அது அந்த காலத்தில் யாரும் பெருசாக கேட்கல. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவனுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆள், பெரிய மகாத்மா மாதிரி தான் இவன்லாம் ஷேர் மார்க்கெட்டில். அதாவது எந்த ஒரு நிலையிலையும் ஷேர் மார்க்கெட்டுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணி அது எப்பெல்லாம் பியர் மார்க்கெட்டில் இருக்கோ அப்போ அதை காப்பாற்றி புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு தள்ளி விடுறதுல இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரும் பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த ஷேருமே பாவம் கவுந்தடிச்சு படுத்து கிடக்கு. சமீபத்தில் போனஸ் கொடுத்தான், ஜியோ ஃபினான்ஸை பிரித்து விட்டான் அப்படின்ற பல்வேறு நல்ல செய்திகள் வந்தாலுமே இந்த ஷேரினுடைய ப்ரைஸ் என்பது 1600 ரூபாயிலிருந்து இப்போ 1250 குறைஞ்சுதான் இருக்குது. இவனுமே எந்த ஒரு காலத்திலையும் நஷ்டம் என்பது இவன் பண்ணல. 20,000 கோடி அப்படின்றதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறான். யோசிச்சு பாருங்க, 20,000 கோடி அப்படின்ற ஒவ்வொரு குவார்டர்லி லாபத்தை ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 80,000 கோடி அப்படின்றது இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இத்தனைக்கு ஒரு காலத்தில் 2013 வெறும் 20,000 கோடியிலேருந்து 80,000 கோடியை வளர்ந்து வந்தும் இன்னுமே அவனுடைய ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 ஷேர்களுமே வளர்ச்சியாக இருந்து ப்ளூ சிப் கம்பெனியாக இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசி இப்போ நம்ம பார்க்க போகிற 3 ஸ்டாக்குகள் வந்து டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்குறான். இந்த கோல் இண்டியாவும் எந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நஷ்டத்துக்கு அப்படின்றது சமீப காலமாக அவன் நஷ்டத்துக்கு போகவே இல்லை. முதல்ல 3000 கோடி பண்ண லாபமெல்லாம் இப்போ 6000 கோடி அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 540 ரேஞ்சிலிருந்து 530 ரேஞ்சிலிருந்து இப்போ 380 சரிஞ்சு வந்திருக்கான். இவனுடைய ஸ்டாக் பிஇ ஒன்று தான் மிகவும் ரொம்ப கம்மியாக 6.56 இருக்கு. ஒரு கான்செப்ட்லாம் நான் படிச்சிருக்கேன், யூ கேனாட் பி ராங் அட் பிஇ 9 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பிலோ பிஇ 9லாம் நான் பத்திரிகையில் படிக்கிறது உண்டு. அந்த வகையில் பார்த்தா இவன் சீப்பாக இருந்தாலுமே இந்த கம்பெனி என்ன செய்யுது, அதாவது க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடாக இது என்ன அப்படின்னா அது புதுசாக இனிமேல் நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க க்ரீன் எனர்ஜியில். பட் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா. ஸோ இதன் மூலியமாக எதிர்காலத்தில் ஏதாவது ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற ஒரு காரணத்தினால மேபி சுணக்கமாக இருக்கலாமே ஒழிஞ்சு மற்றபடி இப்போதைக்கு ஸ்டாக் பி சீப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குகளில் இந்த கோல் இண்டியா முன்னணி வகிக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட இந்த கம்பெனி தற்போதைக்கு டிவிடெண்ட் ஈல்டு 6.66% கொடுத்துட்ருக்கா. பேங்க்லேயே வந்து கிட்டத்தட்ட 6 to 8% அந்த ரேஞ்ச் தான் போயிட்டுருக்கு. அடுத்து அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தா இந்த ஐஓசி. இவனுமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய ஸ்டாக் பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயம் இந்த ஷேர்னுடைய விலை முதல்ல 180 ரூபா 190 ரூபா 200 ரூபா ரேஞ்சில் இருந்தான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லாம். இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதாவது 1 இயர் பீரியட் ஸ்டார்டிங்கில் இப்போ போய் எடுத்து பார்த்தா 130. பட் இருந்தாலும் அவன் எங்கிருந்து பிக்கப் ஆனான்னா 80 ரூபா ரேஞ்சிலாம் எனக்கு பார்த்துக்கிட்டு இருந்ததான் ஞாபகம். ஸோ 80 to 200 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இப்போ 128 ரேஞ்சில் இருக்குது. இவனுக்கு எல்லாமே இது ஒரு சாபக்கேடு தான். பிபிசிஎல்னு ஒரு கம்பெனி, அவன் ஹெவியாக டிவிடெண்ட் கொடுத்தப்போ 550 ரூபா ரேஞ்சில் இருந்தான். அப்புறம் என்ன நினச்சானா கீழே 230 போனால் அப்புறம் மறுபடியும் 500 தாண்டுனா. இந்த ஐஓசியும் அதே மாதிரி தான் 80 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் 200 ரூபா வரைக்கும் போனால் இப்போ மறுபடியும் 130ன்னு போயிட்டு இருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ட்ரெண்டிங் கிளியாக ஏறி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள். பட் டிவிடெண்டுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மற்றும் ஒரு ஷேர் டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஷேர் ஒரு 3%. அதே சமயம் ஸ்டாக் பி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஷேர்னா இந்த கெயில் இண்டியா. இவனும் வந்து பெரும்பாலும் எந்த ஒரு சமயத்திலையும் லாஸ் மேக்கிங் பண்ணாமல் ஒரு ப்ளூ சிப் கம்பெனியாக வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கான். இந்த கம்பெனியுமே சமீபத்தில் எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தா 235 to 180 இருக்கு. யாருக்குமே அதில் பாதாளம் எவ்வளோ போகும்னு தெரில. இப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு 30-40% இறங்கிடுச்சுன்னா அவனுக்கு அங்கிருந்து திரும்பிடுவாங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது நடந்துருச்சுன்னா சந்தோஷம். அப்படி இல்லை, அவனுடைய ஸ்டாப் வந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பில் தான் நிற்கிது, கிட்டத்தட்ட 60% இறங்கிட்டு தான் ஏறணும் அப்படின்னு இருந்ததுன்னா அப்புறம் அது ஆண்டவனுடைய கையில் தான் இருக்குது. எப்படியோ 2-3 நாளாக மனசு நோக்கடிச்ச கிளியாக இருந்தது. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு நல்ல செய்தி, ஐசிசி பேங்க்னுடைய Q3 ரிசல்ட்ஸ் எக்ஸீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. நல்லா இருந்தால் சந்தோஷம்தாயா அப்படின்ற மாதிரி நாளைக்கு நம்மளுடைய நாள் கரிகஞ்சி நாள்.
அதில் என்ஜாய் பண்ணுவோம். நாளை ஈவினிங் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.